பெர்சன்டேஜ் சீரீஸில் வந்து இன்றைக்கி நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபி ரூல். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் ஏபி ரூல்னான்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலையே பெர்சன்டேஜில் ரொம்ப ரொம்ப மொக்கையான கொஷின் இது தான். இதை பார்த்ததுமே நம்ம அப்படியே மனசு அப்படியே சந்தோஷமாயிடும். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போடணும். ஓகேங்களா? ரொம்ப கிரிட்டிக்கலாக, அதாவது தெரியாதவங்க, ஷார்ட்கட் தெரியவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஷார்ட்கட் தெரிஞ்சவங்க கொஷினை பார்த்ததுமே ஆன்சர் அடிப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு கொஷினுக்கு வந்து 30 செகண்ட்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். அதாவது இந்த ஏபி ரூல் அதை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றும் கிடையாது. ஒரே கண்டிஷனை ஒரு பொருள் அதை 2 கண்டிஷனாக சொல்லுவாங்க. எப்படின்னா வச்சுங்களேன், இப்போ ஒரு பொருள் வந்து 100 ரூபா இருக்குது, 10% கம்மியாயிடுச்சு. எத்தனை பர்சன்டேஜ்? 10% கம்மியாயிடுச்சு. மறுபடியும் அந்த பொருளை ஒரிஜினல் விலைக்கே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்? ஓகேங்களா? இப்போ 100 ரூபான்னு ஒரு பொருள் வச்சுப்போமே. 1 மினிட். 100 ரூபான்னு ஒரு பொருளை வச்சுப்போம். சரிங்களா? அது 10% கம்மியாயிடுச்சு. அப்போ 100 ரூபா தானே 100%. அப்போ 10%னா 10 ரூபா கம்மியாயிடும். அப்போ 90 ரூபா ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணோம்? அதே 100 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம்? +10. அப்போ எவ்வளோ நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா +10 ஃப்ரம் எதுலேருந்து? 90 ரூபாயிலேருந்து. 90 × 100. 0க்கு 0 கேன்சலு. அப்போ 100/9ன்னு போடணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? 11.11% சம்திங் வரும். சரிங்களா? ஆனால் நீங்களே யோசிங்களா, 100 ரூபா 10% கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னா 90 ரூபா. அப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணால் 100 ரூபா ஆகிடும்னு சொல்லக்கூடாது. அது கிடையவே கிடையாது. ஏன்? 90 ரூபா இருக்கா? அப்போ இதில் 10% எவ்வளோ? 10% வந்து 9 ரூபா தானே. அப்போ 90 + 9 எவ்வளோ? 99 தான் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இவ்வளோ நாள் நம்ம நினச்சது கிடையாது. அது ராங். சரிங்களா? அப்போ இதை நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக போடலாம். எப்படி? ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். If the price of a product increases by 25%, by what % should consumption be reduced to keep expenditure same? பார்த்தீங்களா? ஒரிஜினலாக வர வைக்கணும். அதாவது ஒரே கண்டிஷன் தான். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மறுபடியும் நான் அதை கன்சப்ஷனை வாங்குகிறேன் பார்த்தீங்களா, அதை நான் வந்து சேமாகவே வச்சுக்கணும். பட் கன்சப்ஷனை வந்து ரெடியூஸ் ஆகணும். எப்படின்னா, இப்போ நான் வந்து 10 கிலோ சர்க்கரை வாங்குகிறேன். ஓகேவா? 1 கிலோ வந்து 10 ரூபா வச்சுப்போம். 10 கிலோ 100 ரூபா. சரிங்களா? இப்போ 1 கிலோ சர்க்கரை 12 ரூபா ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஆகும்? 10 கிலோ சர்க்கரை 120 ரூபா ஆகும். ஆனால் என்னுடைய அமௌண்ட்டு 100 ரூபா தான். அப்போ அதுக்குள்ளே நான் அடக்கிக்கணும். சரிங்களா? அதுக்குள்ளே அடைக்கணும்னா நான் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணலாம்? எதில் கம்மி பண்ணணும்? குவான்டிட்டியில் கம்மி பண்ணணும். 10 கிலோ வாங்கிறது நான் ஒரு 9 கிலோவோ 8 கிலோ வாங்குவேன். கரெக்டாக? அந்த மாதிரி கொஷின் தான் இது. சரி, ஓகே. அந்த மாதிரி வந்தால் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள், இன்க்ரீஸாக டிக்ரீஸாக பாருங்கள். இன்க்ரீசஸ் பை 25%. அப்போ இன்க்ரீஸ்னா என்னது? ப்ளஸ்ஸு. 25% எப்படி ஆகலாம்? 1/4. ஓகேங்களா? ஏறியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ரெடியூஸ்டுன்றாங்களா? அப்போ மைனஸு. அப்போ மேலே இருக்குது பாருங்கள், நியூமரேட்டர் அப்படியே ஏற்றிக்கணும். எதுவுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணோம். ஏன்னா ப்ளஸ் இருக்கா? +1 + 4 ஆட் பண்ண என்னது? 5. பர்சன்டேஜ் தான் மாட்டணும். அப்போ × 100. அப்போ அதை அடித்தா 20. ரெடியூஸ் தானே கேட்குறாங்க. அப்படின்னா இது -20%. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் என்னது? 20% கம்மி பண்ணோம். பார்த்தீங்களா? எவ்வளோ சுலபமான ஒரு செம்ம. இதெல்லாம் வந்துச்சுன்னா என்டிபிசி, எஸ்எஸ்சி இதில் முக்கால்வாசி கொஷின் இது கேட்டே இருப்பாங்க. அப்படியே கண்மூடி அப்படியே நம்ம போட்டு வந்துடலாம். சரிங்களா? செகண்ட் கொஷின். The price of pulses has increased by 45%. அப்போ இன்க்ரீஸ்ன்னு வந்துச்சு. அப்படின்னா அது ப்ளஸ்ஸு. 45 எப்படி ஆகலாம்? 9/20. ஓகேங்களா? 45/100. அப்போ 9 5 45, 25 100. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ரெடியூஸ்டுன்ட்டான். அப்போ மைனஸு. அப்போ -9 இதை ஆட் பண்ணிக்கணும். 29 × 100. ஓகேவா? இப்போ வந்து எல்லாமே வேல்யூஸ்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் இங்கே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 29 13 நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஓகேங்களா? 9/30 × 100. எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேன்சல் பண்ணுறதுக்காக. 29 வச்சு போட்டால் கேன்சல் பண்ணால் பாயிண்டில் வரும். 29 டேபிள்லாம் தெரியணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? அதனால் நான் 13 வச்சுக்கிறேன். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலு. 3 3 9, 1 3 3. அப்போ அப்ராக்சிமேட்டாக 30.
அப்போ 30 எங்கே இருக்குது? 30 இல்லை, அப்போ 31. ஏன் அப்படின்னா நம்ம தான் ஒரு வேல்யூ கம்மி பண்ணிக்கலாம், அப்போ 1 எக்ஸ்ட்ரா ஆகும்ல. ஸோ அப்ராக்சிமேட்டாக 31. சரிங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். வேல்யூஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட கற்றுக்குங்க. இல்லைனா நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் ஈஸியாக தானே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ பாப்புலேஷன் ஃபால்ஸ் பை 12%. அப்போ ஃபால்ஸ்னா அது மைனஸ் 12%. அப்போ 12 by 100. 3 4s are 12, 25. அப்போ என்ன வரும்? -3/25. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இன்க்ரீஸ்னா அது ப்ளஸ்ஸு 3/-3 + 25 எவ்வளோ? 22. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும். இன்ட்டு 100% நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பண்ணலாங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துப்போம். பாயிண்டில் இருக்குது. ஓகே, டன்னு. இது 11 டைம்ஸு, இது 50 டைம்ஸு. ஸோ 150. 150 11. 111 is 11, 111 is 11, 4 0. அப்போ 3 11s are 33. 13 எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஃபுல்லாக உட்காந்து அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆப்ஷன்ஸை பார்த்துட்டே நம்ம வந்து அடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th சம். த சேலரி ஆஃப் ஏ எம்ப்ளாயீஸ் இன் ஏ ஃபேக்ட்ரி வாஸ் ரெடியூஸ் பை 20%. அப்போ ரெடியூஸ்னா என்னது? மைனஸ் 20% ஆனது 1/5. ஓகேங்களா? மறுபடியும் அவங்க சேலரியை ஒரிஜினல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஒரிஜினல் அமௌண்ட்டு ரைஸு இதெல்லாம்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ்ஸு 1 by இப்போ என்னது? -1/5 எவ்வளோ? -1/5 எவ்வளோ? 4 × 100. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 25. அப்போ 25%. பார்த்தீங்களா எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 5 செகண்ட்குள்ளே ஆன்சர் போட மாட்டீங்க. இந்தமாதிரி பெண்ணே யூஸ் பண்ண தேவையில்ல, வாயாலே போட்டுடலாம். அப்போ -1/20. அப்போ 1/4 25% வாயாலே போட்டுடலாம். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். இஃப் ராமுஸ் சேலரி is 30% less than Somu's salary, then by how much percentage Somu's salary more than Ramu's salary? பாருங்கள், ராமு சேலரி வந்து சோமு சேலரி விட 30% கம்மியாக. அதாவது ராமு வந்து இப்போ 100 ரூபா, சோமு வந்து 100 ரூபானா அப்போ ராமு எவ்வளோ? 30 ரூபா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். தென் பை ஹவு மச் பர்சன்டேஜ் இஸ் சோமு சேலரி? சார் 30% லெஸ்ஸு. அப்போ 13 போட்டோம் பாருங்கள். தென் பை ஹவு மச் பர்சன்டேஜ் சோமு சேலரி மோர் தென் ராமு சேலரி? அப்போ சோமு சேலரி எவ்வளோ அதிகமாக இருக்குது? 30. அப்போ 30 பை ராமு கூட தானே கம்பேர் பண்ணுறோம். அப்போ 70 கீழே போட்டுங்க, /100. இந்த மாதிரி தான் நம்ம வழக்கம் போல் போடுவோம். கரெக்டாக? இந்த மாதிரி நம்ம போட்டு 0க்கு 0 கேன்சல் பண்ணி 300/7 அதுமாரி போட்டு கேன்சல் பண்ணுவோம். அதையும் நம்ம ஏபி ரூல்லே போடலாம், ஒன்றும் கிடையாது. 30% லெஸ்ஸுன்ட்டானா அப்போ 30% லெஸ்ஸுன்னா -3/10. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? +3/7 × 100. பார்த்தீங்களா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது. நான் அந்த ஸ்டெப்பை நீங்களே பாருங்கள். இப்போ ராமு வந்து 70, சோமு வந்து 100. ஓகேவா? ஸோ எவ்வளோ லெஸ்ஸுன்னா கிட்டத்தட்ட 30 ரூபா. 30/70 × 100. பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப்பு நம்ம ஷார்ட்கட்டில் சுலபமாக கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். உட்காந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதுக்கும் இது போடுறதுக்கும் எவ்வளோ டைம் சேவ் பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 300/7. 307. 4 7s are 28. அப்போ 4 4 4 ஆப்ஷன் பாருங்கள். கண்டிப்பாக டி கிடையாது. பேலன்ஸ் 2 0. 2 7s are 14. 42 எங்கே இருக்குது பாருங்கள்? 2 இருக்குது. அப்போ இவனும் கிடையாது. அப்போ இவனான்னு பார்ப்போம். அப்போ 2 7s are 14, 6 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 8 7s are 56. அப்போ 6 4 to 8 எங்கே இருக்குது பாருங்கள்? பி, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ரொம்ப சுலபமாக போட்டாச்சு. இருக்கிறதுல மொக்க ஏபி ரூலு. தயவு செஞ்சு வந்தால் இந்த மாடல் வந்தால் ஏபி ரூலில் போடுங்க. உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சம்மில் நம்ம 5 நிமிஷம் அதான் சொல்லுவாங்கள்ல, ஃப்யூச்சருக்கு ஒரு 5 ரூபா சேர்த்தா தான்ப்பா ஃப்யூச்சரில் நீ நல்லா இருப்பேன்ட்டு. அந்த மாதிரி தான் நம்ம பெரிய பெரிய சம்மு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பெரிய சம்முக்கு நம்ம போட முடியும். மேக்ஸில் 25க்கு 25 எடுக்க முடியும். ரீசனிங்கில் 25க்கு 25 எடுக்க முடியும். இதே என்டிபிசி போனீங்க அப்படின்னா 30க்கு 30 அசால்ட்டாக பாஸ் ஆகலாம். சரிங்களா? அந்த ரெண்டுமே அடித்தவங்க 100% பாஸ். எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் அவேர்னஸ்னால் தொடாமலே மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷ் வச்சே பாஸ் ஆகி வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹோம்ஒர்க்கு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பாஸ் பண்ணி எழுதிங்க. இந்த 3 சம்மு ப்ளஸ் 4 மொத்தம் உங்களுக்கு 4 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பாஸ் பண்ணி எழுதி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஆன் ரிட்டன் நோட்ஸ் வேணும், நம்ம எல்லாத்துக்குமே ஆன் ரிட்டன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.